Which of the following organism reproduces by binary fission? நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். பைனரி ஃபிஷனாவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அமீபா தான். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கூட வச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பைனரின்னு இருக்கு. பைனாவே என்ன வரணும்? அமீபா வரணும். ஸோ ஏபி ஆல்பபெட்ல ஏ பி அந்த மாதிரி வரணும்னா கூட சும்மா ஷார்ட்கட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற 3 ஆப்ஷன் இருக்குல்ல, இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு டைப்போட வந்து எக்ஸாம்பிள் தான். இது என்னன்னு வந்து பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. பிளனேரியா இருக்கு பாத்தீங்களா? பிளனேரியா எதோடதுன்னா இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்ல போனா வந்து இந்த பள்ளிகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். பள்ளி இருக்கு பாத்தீங்கன்னா, பள்ளிலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணா அதோட வால் கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் என்னன்னா ரீக்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. அதான் ரீஜெனரேட் ஆகுறது. இந்த மாதிரி தான் என்னன்னா பிளனேரியாக்கும் வரும்னு சொல்றாங்க. அது எதோடதுன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்றாங்க. அடுத்து ஸ்பைரோகைரா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரா வந்து பெஸ்ட் ஆஃப் என்னன்னா பட்டிங். ஹைட்ரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிங். ஹைட்ரா பட்டிங் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். இந்த 3 ஏன் வரான்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் கிளாஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். யூனிசெல்லுலார் அப்படின்னு வந்துட்டாவே போதும். உலகம் உருவாகும் போது உருவான வந்து ஆர்கானிசம் உயிரினங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கிற செல் எல்லாமே யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் தான். அந்த ஏ செக்ஷுவல் எது அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஃபிஷன் தான் வரும். ஏன்னா சொன்னேன், பைனரி ஃபிஷனுக்கு ஒரு பெஸ்ட் என்ன யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, அமீபா இதெல்லாம் சொன்னோம். அதனால என்ன வரும், பெஸ்ட் சூட்டபிள் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து ஃபிஷன் தான். Which type of cell are used by the organism like Hydra for reproduction in the process of cutting? சொல்லிட்டேன். ஹைட்ரா அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி ரீப்ரொடக்ஷன்? ஹைட்ரா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஹைட்ரா வந்து பட்டிங் மூலம் தான். பட்டிங் தான் ரைட்டா. ஹைட்ரா வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பட்டிங் தான். பட் அதை யூஸ் பண்ற அந்த ஹைட்ரால இருக்கிற அந்த பட்டிங் ப்ராசஸ் நடக்கிற அந்த முட்டு விடுதலை பாத்தீங்கன்னா, அந்த முட்டு விடுதலை நடத்துற வந்து செல் பேர் என்னன்னா ரீஜெனரேட்டிவ் செல். ஏன்னா அதிகமான செல் என்ன ஆகும்னா அந்த இடத்துல உருவானா மட்டும்தான் அந்த அது என்ன ஆகும், செல்லு நிறைய ஜெனரேட் ஆக அந்த பகுதி எல்லாமே பெருசாகி அந்த பகுதி எல்லாமே தனியா வந்து டிவைட் ஆகி போகும் ரைட்டா. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லோட பேர் வந்து ரீஜெனரேட்டிவ் செல். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற போட்டோசிந்தடிக் செல் வராது. ஏன்னா போட்டோசிந்தடிக் செல்னாவே எது என்ன, போட்டோசிந்தசிஸ் பண்றது, ஒளிச்சேர்க்கைக்கு தேவையானது. அடுத்து பாருங்க, ஸ்டொமோட்டா செல். ஸ்டொமோட்டா என்பது என்னன்னா உடல் பகுதியில, அதாவது அந்த ஹைட்ராவோட மிச்சம் இருக்கிற பகுதியில எல்லாமே வந்து இதனால ஸ்டொமட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியமா பங்கு வகிக்கும். கேமெட்டிக் செல். கேமெட் அப்படின்னு வந்தாவே எது சம்பந்தப்பட்டதுன்னா ரீப்ரொடக்ஷன், சாரி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்டது. அதனால இதுவும் வராது. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், ரீஜெனரேட்டிவ் செல் ஆப்ஷன் பி தான்.